ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி. ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. அயோத்தி மன்னன் தசரதனுக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன்னு 4 குழந்தைங்க. அதுல ராமர் கடவுளின் அவதாரம். தன் முதல் குழந்தை ராமரை நாட்டுக்கு அரசனாக பட்டாபிஷேகம் செய்ய தசரதன் முடிவெடுத்தார். அந்த நேரத்துல ராமனோட சித்தியும் பரதனோட தாயுமான கைகை தன் பணிப்பெண் கூலியோட கெட்ட யோசனையை கேட்டு ஒரு தப்பான காரியம் செஞ்சாங்க. முன்னொரு காலத்துல தசரதன் தனக்கு தந்த 2 வரங்களை ஞாபகப்படுத்தி ஒரு வரத்தால ராமன் 14 வருஷம் காட்டு போக வேண்டும்னு, மற்றொரு வரத்தால தன் மகன் பரதன் நாடாள வேண்டும்னு கேட்டுக்கிட்டாங்க. தந்தை தசரதன் தவித்தார். ஆனால் ராமனோ தாய் பெற்ற வரங்கள் பழித்திடவும் தன் தந்தையின் வாக்கினை காத்திடவும் கானகம் சென்றான் ஒரு அரசன். அவன் ராமன் என்னும் அவதார புருஷன். ராமன் கடவுள் என்று தெரியாமல், அன்னை சீதை என அறியாமல் ராவணன் சீதையை கடத்தி இலங்கை சென்றான். தன் அழிவினை தானே தேடிக்கொண்டான். தன் அழிவினை தானே தேடிக்கொண்டான். சுந்தர ஹனுமானின் படை கொண்டு, சுக்ரீவ வானர் படை கொண்டு ராமர் கடலின் மேல் பாலம் அமைத்தாரே. அந்த இலங்கை மேல் போர் தொடுத்தாரே. இருளை அகற்றும் மொழி போல, தீமை எதிர்க்கும் மண் போல ஓங்கி விழுந்தது ராமனின் வில், விழுந்தது ராவண தலையில். தீமை ஒழிந்து நன்மை பெருக, மக்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்க, ராமன் அயோத்திக்கு வந்த நாளே தீபாவளி எனும் திருநாளே. ராமன் அயோத்திக்கு வந்த நாளே தீபாவளி எனும் திருநாளே. சீதாராமனின் அயோத்தி வருகை கொண்டாடவே இந்த தீபாவளி பண்டிகை. வீதி எங்கும் மொழி விளக்கேற்றுவோம், ராமனின் அருளால் மன இருள் போக்குவோம். ராமன் இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரனை அழித்து சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பிய நாளே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுவதாக ஐதீகம். அந்த கருத்தை உள்ளடக்கிய பாடலைத்தான் இந்த குழந்தைகள் பாடியுள்ளனர். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம்.